அடுத்தபடியாக சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு மாநில தலைவர் முகமது ரியாஸ் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாலிடாரிட்டி எஸ்ஐஓ மற்றும் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்திரளான பொதுமக்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உலகில் எங்கெங்கெல்லாம் மக்கள் வசிக்கிறார்களோ எல்லா பிராந்தியங்களிலும் எல்லா முக்கிய சாலைகளிலும் பெருந்திரளாக மக்கள் ஒருமித்த குரலில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய இந்த வேளையில் அதன் நீட்சியாக நாமும் இங்கே குழுமியிருக்கிறோம். ஏதோ நம்முடைய தெரு பிரச்சனை குறித்து பேசுவதற்கல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய இன்று மனித உரிமைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பெரும் தாக்குதலுக்கு எதிராக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். மிக குறிப்பாக ஏன் நாம் இதனை குறித்து பேச வேண்டும் என்று என்ன நடக்கிறது? இதனை குறித்து பேசாமல் நாம் கடந்து போய்விட்டால் வரலாறுகளில் செங்கிஸ்கான் எப்படி நினைவு கூறப்படுகிறானோ, எப்படி மங்கோலியர்கள் கொடுங்கோல்மை ஆட்சிக்கு நினைவு கூறப்படுகிறார்களோ, அதுபோல 21ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் கொடூரம் இங்கே கண் முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிறது? 1 லட்சம் பொதுமக்களை காவு வாங்கிய பிறகு பச்சிளம் குழந்தைகளை, பெண்களை, சுமார் 70% பெண்கள் அதில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறு பூமிக்குள் ஒரு 12 கிலோமீட்டர் அகலம், ஒரு 60 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு 20 லட்சம் மக்களை எத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஏகாபத்திய அரசுகளுடைய பின்புலத்தில் இந்த இஸ்ரேல் இராணுவமும் அதனை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜியோனிச சத்துவமும் எத்துணை கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பெரிய மீடியாக்களுடைய சப்போர்ட் இல்லை, எந்த விதமான பெரிய ரிசோர்சஸ் எங்களிடம் இல்லை, எங்கள் வீடுகளில் ஆண்கள் இல்லை, இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என உலக மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனர்களை நினைவுபடுத்தும் விதமாக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். வரலாறில் இதுவரை காணாத ஒரு போரை இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதுவரையில் இராணுவங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறன, ஏன் ராக்கெட் மிசைல்கள் போகப்பட்டிருக்கிறது, குண்டுகளிலால் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கிறது என பல்வேறு பரிணாம வளர்ச்சியை யுத்தங்கள் அடைந்திருந்தாலும் இப்பொழுது ஒரு யுத்தம் நடக்கிறது. அது பட்டினிக்கான யுத்தம், பசிக்கான யுத்தம், தண்ணீர் தேடலுக்கான யுத்தம், மருத்துவ தேவைக்கான யுத்தம் என எந்த ஒரு மனிதன் வாழ்வதற்கான எந்த அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கப்படாமல் ஒரு திறந்த வெளி சிலையில் ஒரு பல லட்சம் மக்கள் இங்கே அடைப்பட்டு கிடக்கிறார்களே, இவர்களுக்கு எதிராக வெட்டுமத்த உலக நாடுகளும் ஏன் அரபு நாடுகளும் மௌனம் காப்பது ஏன் என்பதைத்தான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். எத்தனை பசிக்கு கியூவில் நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை, ரொட்டி திண்டுக்காக காத்திருக்கக்கூடிய நமது குழந்தைகளை எத்தனை தடவை நீங்கள் எனது தவறுதலாக கொலை செய்து விட்டோம் என நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் பேசுவீர்கள். இது எதனை நோக்கி செல்கிறது? இங்கே 21ஆம் நூற்றாண்டில் மனித உரிமைகளுக்கு பற்றி இன்னமும் பேசலாமா வேண்டாமா? மனிதனுடைய மாண்புகள் இன்னமும் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதா இல்லையா? மனிதன் மிருகமாக முழுமையாக மாறிவிட்டாரா இல்லையா என்ற கேள்வியை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியமாக பாலஸ்தீனத்தை குறித்து நாம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? மொழியாலோ இடத்தாலோ அவர்கள் நமக்கு அருகாமையில் இல்லை. ஆனால் பாலஸ்தீனம் இந்த உலகிற்கு ஒரு 3 முக்கிய செய்திகளை சொல்லி இருக்கிறது. என்ன 3 முக்கிய செய்தி? உலகளாவிய ஏகாதிபத்தியம், உலக நாடுகள் முழுக்க அது தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டாலும், தன்னுடைய ஆட்சி பீடத்தில் வந்தாலும் இந்த பகுதி மாத்திரம் எஞ்சி நிற்கிறது. எத்தனை நூற்றாண்டுகளாக அது தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சின்னஞ்சிறு குழு போராடி கொண்டிருக்கிறது. 2வது, நவீன கொடுங்கோன்மைக்கு, மாடர்ன் டைரனி என சொல்லப்படக்கூடிய நவீன கொடுங்கோன்மைக்கு இவர்கள் அலக்களிக்கப்பட்டாலும் அவர்கள் நெஞ்சுறுதி மாறாமல் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிலைத்து நிற்கிறார்கள். 3வது செய்தி, உலக நாடுகள் தங்களுடைய காட்சிகளை எல்லாம் மாற்றிவிட்டன. இதுவரைக்கும் ஜனநாயகம் பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம், மனித உரிமை மீட்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என எந்த நாடுகள் எல்லாம் அறைகூவல் கொண்டிருந்ததோ அவைகள் எல்லாம், அதனுடைய நிறங்கள் எல்லாம் இன்று வெளுத்து விட்டன. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஏன் மிக கவலைக்குரிய இந்தியாவாக இருந்தாலும் சரி. 1974 PLO, பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், தன்னுடைய அரசாட்சியை அமைப்பதற்காக சட்டப்பூர்வ அதிகாரத்தை அரபு அல்லாத முதல் நாடாக அங்கீகரித்தது இந்தியா. 1980 புதுடெல்லியில் பாலஸ்தீனத்தை PLOக்கான அமைப்புக்கான ஆபீஸை நிர்வகிப்பதற்கு அனுமதி செய்தது இந்தியா.
88 முழு ரக தூதரகமாக செயல்பட்ட அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவுக்கான அந்த நிலைப்பாட்டை இன்று இந்தியா மாற்றிக்கொண்டதற்கான காரணம் என்ன? இதற்கான ஆதரவாளர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று முறையிட்ட பிறகும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்காடுகளில் நாங்கள் ஃபாரின் பாலிசியில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என அவர்கள் பின்னுக்கு நிற்கிறார்களே, இதற்கு எதிராக யார் பேசுவது? இந்தியா வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளித்ததை தான் யாசர் அரஃபாத் நினைவு கூறுகிறார். இந்திரா காந்தியினுடைய சகோதரியை போல இருக்கிறார் என நினைவு கூறுகிறார். அப்படி இத்தனை நாள் காலமாக பாலஸ்தீன ஆதரவு போர்வையில் இருந்த பல நாடுகள் இந்தியா உட்பட இன்று தன்னுடைய நிலையை எதற்காக மாற்றிக்கொண்டார்கள்? யாருடைய லாபத்திற்காக, யாருடைய கல்லா நிறைவதற்காக இந்த காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன? உலகத்திற்கு இது எந்த செய்தியை இவர்கள் எடுத்துரைக்க பார்க்கிறார்கள்? கடந்த நீங்கள் ஃபுல்லா பார்க்கலாம், கடந்த 2 ஆண்டுகள் மாத்திரம் அக்டோபர் 7, 2023 அந்த தாக்குதலுக்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு மிக சப்போர்ட்டிவாக ஆதரவு களம் நீட்டியதில் முதல் பங்காக அமெரிக்கா இருக்கிறது. உலக நாடுகளில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் மனித உரிமைகள் ஏற்படுகிறதோ, எங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துருங்கன்னு வழியில் வந்து நிற்கக்கூடிய ட்ரம்ப் இதனை குறித்து பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. மிக முக்கியமான இந்த செய்தியை பார்க்கிறோம். இங்கே உலக நாடுகள் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், பல பில்லியன் டாலர்களை கொட்டி கொட்டி பாலஸ்தீனத்திற்கு எதிரான இந்த போருக்கு ஆதரவளிப்பதையும் சதாவும் நம்மால் என்னது பார்த்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஒரு மிக முக்கியமாக சர்வதேச லெவலில் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. எதற்காக? அரபு நாடுகள் எல்லாரும் தங்களுடைய பாதுகாப்பை அவுட் சோர்சிங் பண்ணியாச்சு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு அவுட் சோர்சிங் பண்ணியாச்சு. அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிகளில் தன்னுடைய பிரசன்ஸை காட்டுவதற்காக இது போன்றது ஒரு லெபார்டரியாக பாலஸ்தீன பகுதி மக்களும் அந்த நிலமும் என்னது பல ஆண்டுகளாக உட்படுத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் இந்த காட்சிகள், இன்று நடைபெறக்கூடிய காட்சிகளை குறித்து நான் உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கிறேன். இதில் ஒரு சில பாசிட்டிவ் நடந்திருக்கிறது கடந்த 2 ஆண்டுகளில். மிக குறிப்பாக இதுவரைக்கும் இந்த ஜியோனிச அரசுக்கு ஒரு அனுதாபம் இருந்தது. வேர்ல்டு வாருக்கு பிறகு, 2வது உலகப் போருக்கு பிறகு அந்த அனுதாபம் இப்பொழுது மெல்ல மெல்ல கரைய தொடங்கி இருக்கிறது. அந்த அனுதாபத்தினுடைய நீட்சியாக இஸ்ரேலிய பல்கலைக்கழகத்துடன் பல்வேறு சர்வதேச பல்கலைக்கழகங்கள் ஒப்பந்தங்களை முறித்திருக்கின்றன. பல்வேறு மேற்கத்திய நாடுகளுடைய மைய பகுதிகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரல்களை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, மிக பொது வெளியில் எல்லா தரப்பு மக்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் இப்பொழுது சமீபத்திய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய சில காட்சி மாற்றங்களையும் நம்மால் என்னது பார்க்க முடிகிறது. மிக சர்வதேச நீதிமன்றம் நெத்தன்யாகுவை போர் குற்றவாளியாக அறிவிப்பு செய்திருக்கிறது. இங்கே பஞ்சம் தலைவிடுத்து ஆடுகிறது என யுஎன்ஓ என்னது அங்கீகாரம் செய்திருக்கிறது என பல்வேறு சார்பான சில செய்திகளும் இருக்கிறது. இந்த போரை அவர் நடத்துவதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தன்னுடைய அரசினுடைய தோல்வியை மறைப்பதற்காக, அங்கு தொடர்ந்து வரைபடக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்காக, மிக குறிப்பாக இதுநாள் வரை தன்னை போன்ற ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் இந்த உலகில் யாருக்கும் இல்லை, யாராலும் எங்களை மீள முடியாது, எங்களுடைய புலனாய்வு அமைப்பு போல வேறு எந்த புலனாய்வு அமைப்பும் இல்லை என மாறு தட்டி கொண்டிருந்த இஸ்ரேலுடைய அந்த பிம்பம் இன்று சுக்குநூறாக நொறுங்கி விட்டது. இந்த காட்சி மாற்றங்கள் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த செய்திகளை இஸ்லாமிய ரீதியாக நாம் எப்படி கடந்து போவது? இங்கே அல்லாஹ் சூரா பக்ராவுடைய இந்த ஆயத்தோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு மிக லகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டீர்களா? ஒரு சில கிரைகளை செய்து விட்டால், ஒரு 2 தடவை உம்ரா போயிட்டு வந்துட்டா, ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சுட்டா, அப்பப்போ நோன்பு வச்சு தொழுவ செஞ்சுட்டா, நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அம் ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னா வல்லம்மா யாத்திக்கும், உங்களுக்கு வராத வரை மிஸ்லல்லஸீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் எல்லாம் வந்ததோ அந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி அவர்களுக்கு என்ன சோதனை வந்தது? மஸ்ஸத்துகுமுல் பாஸாவு, அவர்களை வறுமை பிடித்துக் கொண்டது, வதர்ராவு, அவர்களை நோய் பிடித்துக் கொண்டது, வஸுல்ஜிலு, அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் எல்லா பகுமனாலும். எதுவரையில்? ஹத்தா யகூல ரசூலு, அதன் தூதர் சொல்லுவார், மக்கள் மட்டுமில்ல தூதரும் சொல்லுவார், வல்லஸீனமா ஆமனு, அவரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களும் சொல்லுவார்கள், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என ஆரிடம் சொல்லும் அளவிற்கு அந்த காட்சிகளை இன்று நீங்கள் பாலஸ்தீன மண்ணில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆயத்துக்களுடைய பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷனை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன அல்லாஹ்வின் பதில் இருக்கிறது? அல்லாஹ் நஸ்ருல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக இருக்கிறது. நான் இன்னொரு ஆயத்தை ஓடிட்டு காட்டுவேன். உங்களுடைய சூரா அல் புரூஜினுடைய மிக பிரபலமான ஆயத்,
அங்கே நடந்த அந்த காட்சிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அங்கே கிணற்றில் எனது தூக்கி எறியப்பட்டு கொழுந்து விட்டு எறியப்பட்ட ஈமானிய முஸ்லிம்களை குறித்து அவர்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை ஷஹீத், அந்த மூமின்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் என அல்லாஹ் சொன்னானே. இன்று அந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு என்ன கொடுமை நடக்கிறதோ அவற்றை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்கு அவர்களுக்கு இத்தனை கொடுமை நிகழ்த்தப்படுகிறது? ஒமா நகமும் மின்ஹும், அவர்களுக்கு அநீதம் இழைக்கப்படவில்லை. எதற்காக? மின்ஹும் இல்லா யூமினு பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக, அந்த ஒற்றை கொள்கைக்காக அவர்கள் எல்லா புறத்திலும் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற அந்த செய்தி, சூரல் புரூஜ் சொல்லப்படக்கூடிய செய்தியை இன்று லைவாக நம்மால் எனது கண்முன்னே பார்க்க முடிகிறது. இதற்கான ஆறுதல் வசனத்தோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். இப்படி இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு ஆறுதல் விதமாக சூரே ஃபுஸ்ஸிலத்தினுடைய இந்த ஆயத் சொல்லுகிறது, இன்னல்லஸீன காலு, நிச்சயமாக எவர்கள் கூறினார்களோ, ரப்புன் அல்லாஹ், எங்களது இறைவன் அல்லாஹ், சும்ம இஸ்தகாமு, அதில் நிலைத்திருந்தார்கள், அதில் உறுதியாக இருந்தார்கள், எத்துணை இழைப்புக்கும் அவர்கள் சளைக்காமல் உறுதியாக நின்றவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்கிறார், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு, அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்சனு, நீங்கள் கவலைக்குள்ளாக வேண்டாம். வஅன்துமுல் அபிஷரு பில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது. அல்லதி குன்தும் துவதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் காத்திருக்கிறது என்ற அந்த நன்மாராயம் நமக்கும் இருக்கிறது, நம்முடைய பாலஸ்தீன சொந்தங்களுக்கும் இருக்கிறது. நினைவுபடுத்தி எனது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.